ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லாருக்கும் ரம்லான் கரீம். இன்றைக்கி நான் பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறேன். 1/2 kg பீஃப் எடுத்திருக்கேன். நல்லா இளம் பீஃபாக எடுத்திருக்கேன். குக்கரில் போட்டுக்கோங்க. 1 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. பீஃப் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடவே ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஒரு கைப்பிடி பல்லாரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வடித்து தான் சாப்பாடு செய்ய போகிறேன். பக்கத்தாலேயே தண்ணி வச்சுக்கோங்க. 2 பிரிஞ்சில் போட்டுக்கோங்க. ஒரு அன்னாசிப்பூ போட்டுக்கோங்க. ஒரு பாதி லெமன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம். அதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணி வைங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1/2 kg தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கமாக சோக் பண்ண வைங்க. நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாய் பொடி வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா புதினா மல்லி போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெந்த பீஃபை அதில் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டு கிரேவி ரெடி ஆகட்டும். இதுக்கிடையில் நம்ம ரைத்தா ரெடி பண்ணிட்டோம். வெங்காயம், உப்பு, தயிர், தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸை அதில் போட்டுக்கிட்டேன் நான். கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. ரைஸும் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஒரு 18% குக் ஆனால் போதும். சாப்பாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி பாஸ்மதி ரைஸு பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். 18% குக் ஆனால் போதும். இப்போ என்ன செய்யுங்க, கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த வடித்து வச்ச சாப்பாடை அது மேலே கொட்ட போகிறோம். இப்போ எதுவுமே கிளறி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதை நிலாவி விட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம், ஃபுட் கலர் கொஞ்சமாக போடுறேன் நான். இது ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஃபுட் கலர் போட்டுக்கிட்டேன். அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் மேலே தூவி விட்டுருங்க. அப்புறம் புதினா மல்லியும் தூவி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் வந்து கீ, அதையும் போட்டு மூடி போட்டு தோசைக்கல்ல வச்சு டம்மில் போட்டு விட்டுருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி சகர் நல்லவமாக முடிஞ்சிச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.